ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க புருஷங்காரனை பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. புருஷங்காரனுமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு தெரியாம புருஷங்காரன் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் இவனை எப்படி பழி வாங்குறா. அதுக்கப்புறம் திரும்பவும் புருஷங்காரன் கூடயே சேர்ந்துட்டாளா, இல்லைன்னா இவன் தேவையே கிடையாதுன்னு தூக்கி எரிச்சாளா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆரம்பிக்கும் போதே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆஃபீஸ் ரூம்லயே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன். இவனோட பேர் அலெக்சாண்டர். இவனோட செக்ரட்டரி பேர் சாரா. இவ கூட சேர்ந்து தான் இவன் கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் ஆஃபீஸ்லயே. கரெக்டா இதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோயினையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயினோட பேர் நட்டேலா. அவ புருஷங்காரனை பாக்குறதுக்காகவும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் வர ஆஃபீஸ்க்கு. அப்போ ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு ஹீரோயின் உள்ள வர்றத பார்த்த உடனே புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றா. கரெக்டா அதே நேரத்துக்கு தான் அவன் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் கதையை திறந்துட்டு போறா உள்ள. அப்போ பார்த்தா இவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டா ரொம்ப பக்காவா வேலை செய்யறவன் மாதிரி உட்காந்துடுறான். ஹீரோயினை பார்த்த உடனே, ஐயோ செல்லம், என்னடா செல்லம் இங்க வந்திருக்க, எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கறான். அப்பதான் அவன் என்ன சொல்வேன்னா, காலையில நீ சாப்பிடாம கூட வந்துட்ட, அதனாலதான் உனக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீ இவ்வளோலாம் கஷ்டப்படாதன்னு நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இந்த செக்ரட்டரி வேற எங்கேயுமே இல்லை, அவனோட டேபிளுக்கு கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவன் பேசிக்கிட்டு இருக்கான்றது கூட இல்லாம சும்மாவே அவன் காலை நோட்டுக்கிட்டு இருக்கா வேணும்னே. ஹீரோயினை திருப்ப வச்சுட்டு அவளை இடம் மாத்தலாம் அப்படின்னு பாக்குற நேரத்துக்கு கரெக்டா ஹீரோயின் ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு திரும்பலான்னு வரா. அப்ப இவன் என்ன பண்றான்னா, அப்படியே ஹீரோயின் மேல பயங்கர பாசம் பொங்கிட்டு வந்தா மாதிரி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல. இந்த சாரா கேவலமானவ அதையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு செம்ம கடுப்பு வருது, அடியே போய் தோலடி இங்கிருந்து அப்படின்னு சொல்றான். அப்பவும் என்ன பண்றான்னா, கடைசியா மறுபடியும் அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிறா. என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நம்ம ஆஃபீஸ்ல இருக்கோம் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. சாரி டார்லிங், என்ன பண்றது, நீ ரொம்ப அழகா இருக்க, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு போட்டுடுறானா. ஹீரோயினும் வழிஞ்சுக்கிட்டே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறா. போன உடனேயே மறுபடியும் சாரா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாளா. இவன் அடியே இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு, நிறைய என் பொண்டாட்டி பார்த்துருந்தா நம்ம ரெண்டு பேரும் சங்கையும் கடிச்சு துப்பிருப்பா, எதுக்காக இந்த மாதிரி பண்ற நீ அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கும் இல்லையா, செம்ம ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும் போது தான் அப்படின்னு சொல்றா. உடனே இவனுமே பாதிலேயே விட்டதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா நீ எனக்காக தான், நான் உன்னை எனக்கா ஆக்கிக்குவேன், அவளை உன்னை விட்டு விலக வச்சிருவேன், எப்படியாவது இதை நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ரூமை விட்டு வெளியில போறா இல்லையா ஹீரோயின். ஹீரோயினுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. புருஷன்காரன் மேல கொஞ்ச நாளாவே அவளுக்கு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு போல. இருந்தாலும் அவன் கிட்ட எதையும் கேட்காம இருக்கா. ஆனா இவ வேற விதமா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு, நான் கேட்டதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, நான் இன்னும் 15 நாள்ல இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹீரோயினோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதாவது அட்டகாசமான ட்ரெஸ்ஸு, உலகத்திலேயே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, அதுதான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குது. அதே மாதிரி உலகத்திலேயே அந்த செருப்பு ஒன்று தான் இருக்குது, அது நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமாக அவனால் என்னென்னலாம் முடியுமோ அதை எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு பண்ணுறான். இங்கே இருக்க பொண்ணுங்களே பொறாமப்படுறாங்க. மேடம் நீங்கள் ரொம்ப லக்கி மேடம், சான்ஸே இல்லை, இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறதே பெரிய விஷயம், உங்களால் தான் நாங்கள் லக்கிலி இதை உங்களுக்கு போட்டு விடுறதுக்கு முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள எல்லாம் இருந்து என்ன, எனக்கானவன் எனக்காக இல்ல வேற ஒருத்திக்காக தான் இருக்கான் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோயினோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்பவும் புருஷங்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவனோட கிட்னியை கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லியுமே கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி அவன் பண்ண வச்சிருக்கான். ஸோ அவனுமே ஹீரோயினை பயங்கரமாக தான் லவ் பண்ணியிருந்திருக்கான். இப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. போன வருஷம் ஆனிவர்சரி அப்போ இவ கூட இருந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு பாதியில ஆஃபீஸ்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். இவ கீழே பார்த்தா அங்க கார்ல சாரா கூட அவன் இருந்திருப்பான். அதை இவ அப்பவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா எல்லா விஷயத்தையும்.
இத்தனை நாளும் அவன் திருந்திடுவான், அவன் இது எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஒரு சான்ஸா கொடுத்து கொடுத்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஹீரோயின் இவ்வளோ நாளுமே அவன் வந்துட்டு அவளை மறந்த பாடம் இல்லை, விட்டுட்டு இவகிட்ட மொத்தமா வந்த பாடம் இல்லை. ஹீரோயினோட ஃபேமிலியுமே ரொம்ப பணக்கார ஃபேமிலி தான், அது மட்டும் இல்லாமல் புருஷங்காரனோட ஃபேமிலியுமே பணக்கார ஃபேமிலி தான். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணும் போது அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பா ஒத்துக்காம இவனை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அவ கூட வாழலைன்னா செத்து தான் போக போறேன், அதனால நீங்க இப்பவே கூட என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபேமிலி சம்மதிக்காம தான் கல்யாணமே பண்ணி வாழ்ந்திருக்காங்க. இந்த காதல் எங்க போச்சு? இப்போ வரைக்கும் வந்துட்டு உனக்குள்ள அந்த காதல் இருக்கும்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இத்தனை நாளுமே வந்து உனக்காக வெயிட் பண்ணேன், உனக்காக சான்ஸ் கொடுத்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. நம்மளோட காதல் கண் எதிர்க்க அழிஞ்சு போறதை நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால முடியாது. அதனால நான் உன்னை விட்டுட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப பிரசன்ட்ல நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதை பார்த்த உடனே யாரோ வந்து கோச்சு பண்ணிட்டுறாங்க. இது வேற யாரும் இல்லை, இப்போதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேர் வந்து சங்னல். உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ஞாபகம் இல்லை. ஹீரோ வந்துட்டு அவனோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறான். அவளோட லைஃப்பில் என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட புருஷனுமே அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிடுறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் புருஷங்காரன் அங்கே வரான். வந்த உடனே இவளுக்குமே வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறான். அங்கே பாட்டு பாடுறாங்க, மியூசிக் எல்லாம் வாசிக்கிறாங்க, பொக்கே கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இவளுக்காக ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு செம்மையாக ஒரு அட்டகாசமான ஒரு க்ரௌன் வாங்கிட்டு வந்து தலையில் போட்டு விடுறான். இது பூராவும் வைரக்கல் தான் இருக்குது, உனக்காக ஸ்பெஷலாக நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, அடே நாய்க்கு பேர் வச்சியே அதுக்கு சோறு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இதெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் மேலே பாசமாக இருக்கியா, அவளுக்கு ட்ரூவாக இருக்கியா அப்படின்னு தான் இவனை கேட்கணும். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாகணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாளை கூட என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் பயங்கரமாக டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையாகவே அவன் மனசார தாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னே புரியல. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சடனா ஒரு சாவியை எடுத்து கொடுக்குறா. நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், ஆனால் இப்போ அதை நீ பார்க்கக்கூடாது, 15 நாளில் உன்னோட பர்த்டே வருது இல்லையா, அன்னைக்கு தான் நீ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனுமே சந்தோஷமாக அந்த கீயை வாங்கிக்கிறான். பயங்கர சந்தோஷத்தோட பொண்டாட்டியை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஃபோன் அடிக்குது. வேற யாரும் இல்லை, சாரா தான் கால் பண்ணுறா. உனக்கு பிடிச்ச மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, நீ எப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இவனும் கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, ஐயோ அப்படியா, இதோ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடு, நான் வந்துடுறேன் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இவளை இந்த ஹோட்டல்லே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நீ பல கோடி ரூபாய் கொடுத்து இதை வாங்கி கொடுத்துருக்க இல்லையா, இது எனக்கு குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை பிடுங்கி தூக்கி கடாசுறா. அங்கே போனால் அவள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு கூட பொறுமை அவளுக்கு இல்லை போல. வெளியில் அவன் வந்த உடனே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் டவுட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குறா. அவள் பார்த்த உடனே அவளும் கன்ஃபார்ம் பண்ணிடுறா இவன் இங்கே தான் வந்திருக்கான்றத. இப்போ கூட ஹீரோயின் எதை பற்றி யோசித்து பார்க்குறா அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, அந்த டைமுக்கு இவன் கம்பல் பண்ணி அவகிட்ட சண்டை போட்டு இவனோட கிட்னியை டொனேட் பண்ணியிருப்பான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீயே என்னோட லைஃப்ல இல்லை அப்படின்னா நான் உயிர் வாழறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இவளுக்கு புரிய வச்சிருப்பான். அதோட மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வரான். வந்த உடனே, சாரி டார்லிங், நைட் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான வேலையா, அப்படியே ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டேன் பாரு, அதனால தான் நான் வராமல் போயிட்டேன், ஆனிவர்சரி அதுவுமா நான் வரலன்னு கோச்சுக்காத அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கான். அதோட ஹீரோயின் எப்படியும் சமாதானப்படுத்தி ஆகணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு ரேஸ் ஓட்டுறது, இந்த கார் ரேஸ் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவளுக்கு வந்து ஒரு கார் சூப்பராக வாங்கி கொடுத்து ஒரு கார் ரேஸ் ட்ராக்கையுமே வாங்கி கொடுத்துருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, உலகத்திலேயே இந்த ஹீரோயின் மாதிரி ஒரு லக்கியான பொண்ணு யாருமே இருக்க முடியாது, அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ லவ் பண்ணுறாரு பாரு, என்னென்னலாம் பண்ணுறாரு பாரு அவளுக்காக அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து பிரேக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு தான் சாரா அந்த இடத்துக்கு வரா.
புருஷங்காரனுக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. இவ எதுக்குடா இந்த டைம்க்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இவளுக்குமே கார் ரேஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால அவளும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காளாம். நீ ஃபோனை எடுத்து இவன் மெசேஜ் அனுப்புறான். எதுக்காக என் பொண்டாட்டி முன்னாடி நீ வர, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன். அவள் மனசுக்குள்ளே நீயே சந்தேகத்தை உருவாக்காதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்ன தெரியும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி இங்கே கூப்பிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு இவ ரிப்ளை பண்ணுறா. புருஷங்காரன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளேயே இவ என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் இங்கே வந்துட்டு ஒரு ட்ராக் வாங்கி கொடுத்துருக்கான் என்னோட பாய் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் புது ரேஸ் காரையும் வாங்கி கொடுத்துருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு வேளை நம்ம புருஷனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. புருஷங்காரன் வந்த உடனே இவ கேட்டுடுறா டக்குன்னு, இவ பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமாப்பா, இங்கே ரேஸ் ட்ராக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காராம், பெரிய ஆள் போல இருக்கே அப்படின்னு கேட்குறாளா. அடியே நாசமா போனவளே, என்ன தேடி சொல்லி தொலைச்ச அப்படின்ற மாதிரி சாராவை மறைக்கிறான். இல்லை அவனை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். பொண்டாட்டி எதிர்க்க இருக்கும் போது புருஷங்காரனை நோண்டிக்கிட்டே இருக்காளா. அப்பவும் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ கம்முனி ரெடின்ற மாதிரி அவனும் வந்து கண் ஜாடெல்லாம் காட்டுறான். ஆனால் அவள் சும்மாவே இருக்க மாட்றா. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியணும், இவனை விட்டு ஒதுங்கி போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்கேயே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி மெசேஜ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. மறுபடியும் ட்ராக்குக்கு போகும்போது இவ சாரா என்ன சொல்றான்னா, நம்ம ரெண்டு பேரும் ஏன் ரேஸா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்பவும் புருஷங்காரன் வேணான்னு சொல்றான். ஹீரோயின் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வின் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சாரா என்ன பண்றான்னா, வேணும்னே ஹீரோயினோட காரை இடிச்சிடுறா. ஹீரோயினுக்கு பயங்கரமாக தலை சுத்தலே வந்துடுது. இவன் புருஷங்காரன் வந்து சாரா மேலே செம்ம காண்டாயிடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் போட்டு அவளை அடிச்சே விட்டுடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன பயங்கரமாக லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்கள் அடுத்தவங்களை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் தப்பு. அவங்க யார், நமக்கு யாரோ தானே, போனால் போது விடுங்க அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் சாராவை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாளா. சாராக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயினுக்கு தலை சுத்தல் வந்துச்சு இல்லையா, அதில் வாமிட்டே வர மாதிரி எடுத்து வேக வேகமாக வந்து அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போகிறா. அப்போ இவன் பின்னாடியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு சாரா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பாப்புலர் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போகிறீங்க, நானே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறா. இங்கே ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவ இங்கே நம்ம ஹீரோயினை வேணும்னே ரொம்ப வெறுப்பேத்துறா. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே புரிஞ்சிருக்கும், புரிஞ்சும் வந்து புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கும் போது வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சு, நீ வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக கேள்வி ஆயிட்ட, அதனால தான் அவனுக்கு உன்னை பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையில அவனுக்காக ஒரு புள்ள கூட நீ பெற்று தரல, அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு கடுப்பான ஹீரோயின் வந்துட்டு அவங்க புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இங்கேருந்து இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சுன்னு இவன் கேட்குறான். அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்றா. பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்கிற சாரா கிட்ட இவன் கோவப்படுறான். அவகிட்ட பாத்ரூமில் போய் நீ என்ன சொன்ன, என்ன பேசின, அவளை எதுக்காக நீ இந்த மாதிரி ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்க, அவள் கண்டிப்பாக நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி இவகிட்ட கோவப்படுறான். ஐயோ என்ன பண்ணுற நீ, நான் ஒன்றுமே பண்ணலை அவளை, நான் எதுவுமே சொல்லலை, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவ்வளோ பப்ளிக் பிளேஸ்லேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவனும் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போனான்றத கொஞ்ச நேரத்துலேயே மறந்துடுறான். மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கான். அங்கே அவன் வந்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அங்கே போய் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இவகிட்ட இருக்க நகை, அதுவும் வந்துட்டு வெட்டிங் ரிங் உட்பட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வித்துடுறா. அப்போவும் ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு எதனா பிரச்சனையா, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, இது மட்டும் நீங்கள் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் வாங்கிக்கிறா. அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க புருஷனோட கம்பெனியில் தான் என்னோட கசின் வேலை செய்கிறா, அங்கே வந்து அவங்க புருஷங்காரன் இவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை அது தெரிஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் புருஷங்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோயின் நைட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்குறா. நான் வந்துட்டு ஆஃபீஸில் ரொம்ப வேலையாக இருந்தேம்மா, அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ராக்காண்ட போனோம் இல்லையா, அங்கே நாயெல்லாம் குட்டி போட்டுருந்ததா, அந்த குட்டிக்கும் அந்த நாய்க்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கதை விடுறான். அப்போ வந்து ஒரு விஷயத்த கேட்குறான், நீ எல்லா நகையும் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு வித்த அப்படின்னு சொல்லிட்டு
செக்யூரிட்டிஸ் சொன்னாங்க, உனக்கு காசு வேணும்னா எவ்வளோ வேணும்னாலும் என்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் உனக்கு எவ்வளோ நாளும் தந்திருப்பேனே, எதுக்காக நான் உனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் டொனேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. நீ டொனேட் எவ்வளோ வேணாலும் பண்ணு, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்ததை நீ எடுத்துகிட்டு போய் எப்படி விற்ப, அதுவும் நீ வெட்டிங் ரிங்கையும் விற்றுருக்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேலை வெட்டிங் ரிங் தெரியாமல் வித்துட்டு இருப்பேன் சேர்த்து அப்படின்னு போய் சொல்கிறா. அவன் உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு நீ எந்த வகையிலும் என்னை மேலே கோவம் மட்டும் பற்றாத, எதாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஓப்பனாக நீ சொல்லு, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசி தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உன்னெல்லாம் தீர்த்துட்டு தான்டா பேசணுன்ற மாதிரி மனசுக்குள்ளே ஹீரோயின் நினச்சிக்கிறா. ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை, வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இல்லை தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவனோட காலேஜ் மேட்ஸ் அதுக்கப்புறம் கசின்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் இருக்கு, நீயும் உன்னோட ஒய்ஃபும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. கெட் டுகெதருக்கும் போயிடுறாங்க. அங்கே பார்த்தா இவனோட கசின்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, அதாவது நம்ம அண்ணா மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, இந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டி தாசனா நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது, எதாக இருந்தாலும் அவருக்கு பொண்டாட்டி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட புருஷங்காரனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா, என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாதுப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே சாமியார் மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடியெல்லாம் சுத்தலாம் முடியாது, வெளியில் எனக்கு லவ் வந்துச்சுன்னா நான் ஜாலியாக லவ் பண்ணுவேன், எனக்கு எந்தெந்த பொண்ணுங்க கூட எல்லாம் போகணும்னு இருக்கோ அவங்க கூடலாம் நான் போவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அது என் பொண்டாட்டியாலலாம் என்னை கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. அவள் வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. உன் புருஷங்காரன் நான் உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்கும் போது, வேண்டாம் வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவனும் வந்து அப்படியே அவள் நெத்தியில் ரொம்ப ரொமான்டிக்காக கிஸ் எல்லாம் கொடுத்து பத்திரமா அவளை வழி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் போன உடனே பார்த்தா சாரா இருக்கா. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருக்குமே இவனுக்கு இவ கூட அஃபேர் இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்கே இவ வந்த உடனே எல்லாரும் வந்துட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இவங்களும் வந்து வெக்கமே இல்லாமல் கிஸ் பண்ணுறாங்க. கார்கியை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காக ஹீரோயின் திரும்ப வந்து இந்த கன்றாவியை வேற பார்த்து தொலைஞ்சிடுறா. இந்த கள்ளக்காதலுக்கு இவ்வளோ பேர் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே இருக்க எல்லாருமே இதை நியாயப்படுத்தி வேற பேசுகிறானுங்க. இதில் என்ன இருக்குது, நீ யோசித்து பாரு, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஆம்பளைங்களாம் 5 பொண்டாட்டி 5 சின்ன வீடுன்னு வச்சுருந்துருப்பானுங்க. ஆனால் நம்மலாம் இப்போ ரொம்ப கம்மியாக தானே வச்சுக்கிறோம், இதில் ஒரு பெரிய தப்பெல்லாம் இல்லைன்னு நியாயப்படுத்தி வேற பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அப்போ உடனே புருஷங்கார என்ன சொல்கிறேன்னா, இதை பாருங்க, யாரும் என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது என்னோட லைஃப்பில் அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும் போது சாராக்கு செம்ம கடுப்பாகுது. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அப்படியே மயங்கி வேறால. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிடுறான். நேராக ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறான். ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோக்கு ஒரு வாட்டி நெஞ்சு வலி வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை காப்பாற்றிருக்கான். இந்த ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் புருஷங்காரனை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து டேட் பண்ணியிருப்பான். அதனால இவன் நடுவில் போகாமல் இவகிட்ட அவனோட லவ்வையும் சொல்லாமலே இருந்திருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. எழுந்த உடனேயே வந்துட்டு அப்போ தான் ரிசல்ட்டை கொடுக்குறான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, பட் ஆனால் பேபி ரொம்ப வீக்காக இருக்குது, உங்களை ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் காலையில் புருஷங்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே, சாரிம்மா நைட்டெல்லாம் வந்து கசின்ஸ் கூடயே தங்கிட்டேன், அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் டல்லாக இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு கண்டுபிடிச்சிடறான். உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்ற, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இப்போதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு அபார்ஷன் ஆயிருக்கு. அப்போ அபார்ஷன் ஆகும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை பாருங்க, உன் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் வாரிசை எதிர்பார்ப்பாங்க, என்னால் உனக்கு வாரிசு கொடுக்க முடியாது, அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் அப்போ புருஷங்காரன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி, நமக்கு ஃப்யூச்சரில் குழந்தையே இல்லாமல் போனாலும் சரி, நீ என்னை விட்டு போகக்கூடாது, என்னால் நீ இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதை நினச்சி பார்க்குற ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, மறுபடியும் இவனுக்கு வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நம்ம வயிற்றுலேயே ஒரு குழந்தை வளருது, மேபி அந்த குழந்தைய பற்றி இவன் கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக இவன் மனசு மாறிடுவான், நம்ம கூடயே இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் சொல்லலான்னு வரும்போது கரெக்டாக இவனுக்கு ஃபோன் வருதா.
வேற யார் பண்ணுவா, சாரா தான் பண்றா. இவளுக்கு ஹீரோயினுக்கு புரியுது, அவ தான் கூப்பிடுறான்றது. பணியில இருந்து கால் வந்தது, முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் வெறுத்து போயிடுறா. இதை பத்தி உன்கிட்ட இனிமே நான் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. மறுநாள் சாரா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரா. பார்க்கறதுக்கு வர்றது மட்டும் இல்லாம ஆல்ரெடி உனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது, நீ எங்களோட லைஃபை விட்டு வெளியில போயிட்ட அப்படின்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நான் ஏன் அதை பண்ணணும், என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ பண்ணி தான் ஆகணும், நீ ஏன் யோசித்து பாரு, உனக்கு குழந்தையே இல்லாமல் உன்னை எவ்வளோ நாளுக்கு உன் புருஷன் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி அவனுக்கு உன் மேலே லவ்வே இல்லை, அவன் என்ன தான் லவ் பண்ணுறான். இப்போவும் வேற வழியே இல்லை, நீ பொண்டாட்டின்ற ஒரு பேரில் இருக்கன்றதுனால தான் உன்னை ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை பிச்சு தூக்கி கடாசிடுவான். அதுவும் குழந்தை இல்லாத லைஃப் என்றைக்கும் யாருக்கும் நிரந்தரமாக நிலைக்காது. நாங்கள் 2 பேரும் குழந்தையோட வாழும் போது கண்டிப்பா அவன் என்னதான் சூஸ் பண்ணுவான். இப்பவே என்ன பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்றா. நான் இங்க அவன் கூட அவன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் தான் அவனுக்கு பொண்டாட்டி, நீ வரும் வெப்பாட்டி மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவனா இதை சொன்னானா அதுக்கப்புறம் இதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறா. காரன் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கதை பாக்குறான். என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, யாருன்னா உன்னை எதுனா பண்ணாங்களா, யாரு என்ன பண்ணாங்க சொல்லு மரியாதையா, அவங்கள என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இவ கேக்குறா, நீ என்கிட்ட எந்த விஷயத்தையாவது மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறா. என்னம்மா நீ இப்படி சொல்ற, நான் என்னத்த உன்கிட்ட போய் மறைக்க போறேன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். பேசலான்னு வரும்போது மறுபடியும் உனக்கு கால் வருது. கால்ல சாராதான் பேசுறா. அவ என்ன சொல்றான்னா, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், உடனே வா அப்படின்னு கூப்பிடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றான்னா, கட்டி பிடிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு இப்ப மட்டும் என்னை விட்டுட்டு போகவே போகாத, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, என்ன இப்படி விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்றா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ போன்ல கத்தி கதறின உடனே இவனுக்கு வேற வழி இல்லாம, தயவு செஞ்சு இப்ப மட்டும் என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு பயங்கர எமர்ஜென்சி, இல்லைன்னா பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடும், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உதறி தள்ளிட்டு போயிடுறான். குழந்தையே இல்லைனாலும் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன, ஆனால் இப்போ நீ அந்த குழந்தைக்காக தானே ஓடுற. இப்போ நம்மளோட குழந்தை என் வயிற்றுல வளர்றதுன்றது தெரியாமல் கூட, அதை தெரிஞ்சுக்காம கூட நீ இன்னொருத்திக்காக ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கே போய் அடியே என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் பயந்துட்டேன், நான் கனவுல ரொம்ப பயந்துட்டேன், அதனால எனக்கு வயிறு வலி வந்துடுச்சு, நீ என்னையும் என் குழந்தையையும் மதிக்காமல் எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறா. அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கு நீயும் உன்னோட குழந்தையும் சரி ரொம்ப முக்கியம், அதனால அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வெளியில நின்று கேட்குறா. ஒரு பொண்ணா இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா இல்லையா, அவ அழுதுகிட்டே ரொம்ப சோகமா அங்கிருந்து போறா. அப்ப வேகமா வெளியில ஓடும் போது கார்ல இடிபட்டு கீழே விழுந்துடுறா. ஹீரோ தான் நல்ல வேலையா அந்த கார்ல வந்திருக்கான், வேகமா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். ஆனால் என்ன, ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆயிடுது. அதை கேட்ட உடனே அவளால் தாங்கிக்கவே முடியல. அதே டைமுக்கு சாரா வர என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரன் அவள் ரூமில் படுத்து அவள் கூட தூங்கிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புகிறா. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுது. அதோட 2-3 நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகவே இல்லை. எங்க புருஷங்காரன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் எங்க ஹீரோயின். இப்போதான் ஹீரோயின் இங்கே வரா. வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம் இல்லையா, எதுக்காக சொல்லாம கொல்லாம இந்த மாதிரி போனேன், எங்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா, நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. தயவு செஞ்சு இதுக்கு மேலே எங்கேயோ என்கிட்ட சொல்லாம போகாத அப்படின்னு அழறான். அப்பதான் ஹீரோயின் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் கண்டிப்பா பேசு, என்ன பேசணுமோ பேசு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா மறுபடியும் போன் அடிக்குது. எடுக்கிறதுக்கு தயங்குறான். ஆனா ஹீரோயின் பரவாயில்ல எடுத்து பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போகணுன்னாலும் போயிட்டு வா, நைட்டு டின்னருக்கு இங்கே வந்துரு, நான் உன் கூட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக நீ போயிட்டு வா அப்படின்னு இவனை அனுப்பி வச்சிடுறா. இன்னைக்கு தான் இவளோட லாஸ்ட் டே. அதனால இவன் என்ன முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னா, இவன் கூட டின்னர் சாப்பிட்டு இவன் கிட்ட சொல்லிட்டே கிளம்பிடலாம் இங்கேருந்து அப்படின்னு யோசிக்கிறா. நைட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சாரா கிட்ட சொன்னது தான். அவ இதுவனை விடுவாளா என்ன, அங்கே ஹீரோயின் 11 மணி வரைக்கும் ஆயும் உட்காந்துக்கிட்டே இருக்கா. இவன் போன பாடில்லை. 2 மணியை தாண்டிடுது. மறுநாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இதுக்கு மேலே கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் செஞ்சு வச்ச டின்னர் எல்லாத்தையுமே குப்பையில் கொட்டிட்டு அவளோட வெட்டிங் ரிங்கை கழட்டி டேபிள்லேயே வச்சுட்டு அங்கே
அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆடி அசைஞ்சு மறுநாள் காலையில இப்பதான் புருஷன்காரன் வீட்டுக்கு வரான். வரும்போதே வந்துட்டு அவளோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் அவன் மேல வருதுன்றது நல்லாவே அவனுக்கு தெரியுது. எல்லாம் வீடு பூரா ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எங்கேயுமே இல்ல. மேல ரிங்க வேற பாத்துறானா. அவ்வளவுதான், ரொம்ப பயந்து போயிடுறான். அவனோட ஆளுங்களுக்கெல்லாம் சொல்லிடுறான், தயவு செஞ்சு மேடத்தை தேடுங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் புருஷன்காரனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஒரு கீயை கொடுத்தா இல்லையா. ஓ, அவ வந்து இன்னைக்கு நம்ம பர்த்டே, அதனால சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால, கண்டிப்பா இது ஏதோ சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா போய் அந்த லாக்கரை திறந்து பார்க்கறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவ டிவோர்ஸ் நோட்டீஸை தான் சைன் பண்ணி அதுல வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்த உடனே அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த சாரா அனுப்பினா இல்லையா, அந்த போட்டோஸ், அவ எடுத்த SMS எல்லாத்தையும் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல வச்சிருக்கா. இவனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, அவ தான் வேணும்னே ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான்னு. வந்து இவன் ஃபோன் பண்ணும்போது ஹீரோயின் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே வந்து இது வரைக்கும் வந்து நான் உன்னை என்ன விஷயம் ஏது விஷயம்னு நான் கேட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் எனக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உன்னோட வாழ்க்கையை நீ பாரு, என்னோட வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு இவன் கெஞ்சுறான். ஆனால் ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. அவ ஏர்போர்ட்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடுது இவனுக்கு. அதனால ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு ஃப்ளைட் எல்லாத்தையும் நிறுத்துங்க, என் பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டி வேணும்னு சொல்லி. ஆனா அங்க இருக்க யாரும் விடுற மாதிரி தெரியல. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இவனை பார்த்த உடனேயே வந்து மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்துறான். இவ்வளோ நாளும் அவளை நிம்மதி இல்லாமல் சாவடிச்ச, இதுக்கப்புறமாவது அவள் நிம்மதியாக வாழட்டும், தயவு செஞ்சு வந்து அவள் பின்னாடி நீ போகாத அப்படின்னு சொல்கிறான். இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே சொல்றான். 10 நாளுக்கு முன்னாடி அவளுக்கு அபார்ஷன் ஆச்சு, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாம முடிக்கிறான். ஆமாண்டா, நீ வந்துட்டு உன்னோட கள்ளக்காதலி வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த இல்லையா, அப்பதான் வந்து உன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆச்சு. அவ எவ்வளவு வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனா நீ அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படல, நீ சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை தானே நடத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட நேரா கிளம்பி சாராவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே புருஷன்காரன் வரான். வரும்போது அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வரான். இதை எல்லாத்தையும் நீ தான் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சொல்ற, நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்றாளா. அப்ப அவன் சொல்றான், எல்லா ப்ரூஃபையும் அவள் என்கிட்ட காமிச்சிட்டா. நீ ஒரு நாளும் நான் உன் கூட வந்து தங்கும் போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்க, அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்க, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்கிறான். எங்கே நீ என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்தில் தானே அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறாளா. இவன் விடுற மாதிரி இல்லை, இவளை போட்டு அடி அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவாவது என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் என்னோட பொண்டாட்டியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, நீ யாரு, நீ காசுக்காக என் கூட வந்தவ தானே, உனக்கெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறதுக்கு. லைஃப் லாங் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவள் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். அவள் அவ்வளோ வழியில் கஷ்டப்படும் போதும் வந்து அவளை நீயும் வழியில கஷ்டப்படுத்தியிருக்க, அந்த வழி என்ன அப்படின்றது உனக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஸ்ட்ரைட்னிங் மிஷினை சூடு பண்ணி இவ கன்னத்துல வந்து கோடை போட்டு விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் டாக்டரை வர வச்சு இவளோட வயிற்றுல வளர்கிற குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஊசி போடவும் வைக்கிறான். எவ்வளோ கொடுமை பண்ணுறான். இவனும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இப்போ இந்த பொண்ணு மட்டும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளே அதுதான் கேட்குறா, என் கூட சேர்ந்து தப்பு பண்ணதெல்லாம் நீ தான், இப்போ வந்து நீ திருந்திட்ட அப்படியே நான் புத்தர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எதுவும் வந்து மாறிட போகிறதில்ல. அவள் உன்னை மன்னிக்கவும் போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவள் உன்கிட்ட வர மாட்டா அப்படின்னு சொல்கிறா. பேய் வெளியில வந்த மாதிரி வேகமா போய் அவளோட கழுத்தை பிடிச்சி இருக்கிறா. அவ என்ன மன்னிப்பா, அவ என்ன மறுபடியும் ஏத்துப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சில கூட முழிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம்ல இவளே வந்து லைவ் வீடியோ போட்டுடுறா. இவன் என்னை அடிச்சு சித்திரவதை பண்றான், அவனோட பொண்டாட்டி வந்து அவனை விட்டுட்டு போயிட்டா, அது என்னால தானே சொல்லி என்ன மட்டும் அடிச்சு சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்றா. புருஷங்கார எங்கே போனாலும் இப்போ மைக்கை எடுத்துகிட்டு போய் நீட்டுறாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அங்கே அப்படியே கேமரா முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துடுறான். முட்டி போட்டு உட்காந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஆனால் நீ எங்கே இருந்தாலும் சரி என்கிட்ட வந்துடு, என்னால் உயிர் வாழவே முடியாது, என்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் கொடுக்குறான்.
உன்னெல்லாம் ரொம்ப நல்லவன் நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து இவன் மேல கடாசுறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் மொபைல்ல பார்த்துட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு ஆஃபீஸ்ல என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்க கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினுக்கு இருந்த 20% ஷேரையுமே வித்து அப்படியே டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அதனால அது எப்படி நீங்க பண்ணுவீங்க, யாரை கேட்டு இந்த மாதிரி ஷேர் எல்லாத்தையும் மொத்தமா விப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரிஞ்சுட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்றான். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்குமே வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுது. அதனால கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. நேரத்துக்கு புருஷங்காரன் ஊரா வெளிநாடா போய் தேடிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. உண்மையாவே வந்து பைத்தியக்காரன் மாதிரி ரோடா அலையிறது மட்டும் இல்லாம அங்க எங்கன்னு விழுந்து வாரி ஹீரோயினை தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, இவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. எப்படி ஹீரோயினை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர இவனோட பாட்டி வந்து அசிங்கமா இவனை திட்டுறாங்க. ஏண்டா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்ச, அவ நல்ல பொண்ணுடா, அவளை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துட்டு, இதுக்கு மேலே அவள் திரும்பியே வரமாட்டா, உன்கிட்ட வரவே மாட்டா. நான் வந்து அவகிட்ட ட்ரை பண்ண பேசுறதுக்கு, ஆனால் என்னையே தயவு செஞ்சு நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல கம்பெனியில் ஹீரோயினுக்கு வேலையும் கிடைச்சிடுது. அவள் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக ஆயிடுறா. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறானா, ஆனால் ஹீரோயினால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இரு, என்னால் வந்துட்டு இது இப்போ பண்ண முடியாது, நான் இதுக்கு ரெடியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிறான். அவனும் புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஒரு பூனையை எடுத்துகிட்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறான். அப்போதான் ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உன்னோட ஸ்கூல்லே தான் படித்தேன், உன்னோட சீனியர் இல்லை, நான் உன்னோட ஜூனியர், அதனால உனக்கு தெரியல போல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு உடம்பு முடியாத இருந்தப்போ நீ தான் வந்து ஒரு நாள் ஹெல்ப் பண்ண அப்படின்றதையும் சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லை. பாரு, இது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் இப்பயாவது வந்து ட்ரை பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போகிறானா. அந்த டைமுக்கு புருஷங்கார ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஹீரோவை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு இவன் வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ செல்லோ, நீ என்னை விட்டுட்டு எங்கே போயிட்ட, எதுக்காக என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்காக நீ இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் உன் கூட இருந்த வரைக்கும் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தின, இப்போ என்னதான் நீ தப்பை உணர்ந்தினாலுமே என்னோட கஷ்டப்பட்ட நாளெல்லாம் திரும்பி வந்துட போறது இல்லை. ஒரு நாள் ராத்திரியும் நீ வந்து அங்கே இருப்பேன்னு தெரிஞ்சோ நான் எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு புரியுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சுறான். எதையும் இங்கேருந்து வெளியில் போயிடு, இல்லை அப்படின்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறா. அதில் ஹீரோவையும் ஹீரோயினையும் இன்வைட் பண்ணியிருக்கா. ஃப்ரெண்டுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தா எப்படியாவது நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. அதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டைமுக்கு ஹீரோயினோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு என் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சுட்டேன், இப்போ நான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆகிட்டேன், மறுபடியும் எப்படியாவது அவளை நான் வின் பண்ணணும், அவள் எனக்கே கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நான் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எல்லாத்துக்கும் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரக்கு பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறான். ஹீரோயின் மடியிலேயே உட்காந்துருவான் போல. ஹீரோயினுக்கே கடுப்பாயிடுது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து இவனை கொஞ்சம் அசிங்கம்தான் படுத்துறாங்க. அவளை வந்து கூட இருந்த வரைக்கும் ஒழுங்காக வச்சுக்கல, நீயே தான் எல்லா தப்பையும் பண்ண, அவள் வந்து வேதனைப்பட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ எதுக்காகடா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அசிங்கமாக தான் பேசுகிறாங்க அவனை. முதல் வாட்டி சரக்கு அடிக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைப்போம்னா, யாருக்கும் தெரியாமல் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு இதோடு நிறுத்திடணும் அப்படின்னு நினைப்போம். ரெண்டாவது வாட்டி அவங்க கண்டே பிடிக்கல அப்படின்னா அதுவே பழகிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் கெட்ட பழக்கம் பழகின மாதிரி தான் எனக்கு என்னோட லைஃப்பில் இது ஆயிடுச்சு. இதை நான் விடணும்னு நினச்சாலும் என்னால் விட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எப்போ என்னோட ஃபேமிலியே எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போ நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்பதான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எப்போ வந்துட்டு நீ அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதோ அதோட என்னோட ஆசை எல்லாத்தையும் என் மனசுல வச்சுக்கிட்டு உங்க 2 பேருக்காகவும் நான் ஒதுங்கி நின்றுட்டேன். நான் இவ்வளோ நாளுமே அவளை நேசிச்சிருந்தாலுமே தொலைவிலேயே இருந்து அவளை பார்த்து ரசிச்சுட்டு அதோட நான் நிறுத்திக்கிட்டேன் என்னோட ஃபீலிங்ஸை. ஆனால் அழகாக நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை இவ்வளோ கேவலப்படுத்தி அவளை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்ட பார்த்தியா. இதுக்கப்புறமும் திரும்பவும் அவகிட்ட வந்து இதே மாதிரி நீ பேசி பேசி அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காத. இதுக்கப்புறம் அவள் கன்வின்ஸ் ஆக மாட்டா. இதுக்கப்புறம் அவள் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டா மொத்தமா அப்படின்னு சொல்கிறான். நீ யாரா இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு ஹீரோவை அடிக்கிறான், ஹீரோ போட்டு இவனை அடிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி பிரித்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம அப்செட் ஆகிடுது இதெல்லாம் பார்த்த உடனே. ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து அவள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புருஷங்காரன் வீட்டுக்கு வந்துடுறான். இதை வந்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டாக அப்போ தான் உள்ளே வரும்போது பார்க்குறான். ஆனால் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வெளியில் போயிடுறான். ஹீரோயின் எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ பண்ணுற எல்லாமே வந்துட்டு தேவையில்லாதது, அனாவசியமானது. இனிமேல் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கிட்ட வரம் போகிறது கிடையாது. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் நீ ஒட்டு வைக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறா. எங்கே போனாலும் ஹீரோயினை விடமாட்டான். துரத்தி துரத்தி வந்து எப்படியாவது மறுபடியும் அவளை காதலிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அப்போதான் இவ்வளோ நாள் கழிச்சு சாராவை காட்டுறாங்க. சாரா அந்த இடத்துக்கு வந்துடுறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ மட்டும் நிம்மதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால் குத்த வரா. புருஷன்காரன் வந்துடுறான் நடுவில் வந்த உடனே அவனையும் சும்மா இல்லை. என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கே நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு புருஷன்காரனையும் குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கா ஓயாம. ஒரு வழியாக செக்யூரிட்டி வந்து அவளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவனுக்கு பலமாக அடிபட்டுடுது. அதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறான். இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நேரில் பார்த்ததுனால ஹீரோயின் ரொம்ப பதட்டத்தில் இருக்கா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, நான் அவன் கூடியே இருக்கேன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, அவன் நல்லபடியாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு ஆர்கன்ஸ்லாம் எதையும் டேமேஜ் ஆகாதனால அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கூடியே இருந்து கவனிச்சுக்கிறா. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கத்தி கூத்து தான். இன்னும் கூட ஒரு 10 கத்தி கூத்து எக்ஸ்ட்ரா கூட வாங்குவேன் இதெல்லாம் நடக்கணும்னா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். எல்லாம் நல்லபடியாக சூப்பராக குணமாயிடுறான். எப்படியாவது வந்துட்டு அவளை நம்ம கூடியே வச்சுக்கணும். இத்தனை நாள் நம்ம கூடியே இருந்து நம்மளை இந்த அளவு பார்த்துக்கிட்டானா அவளுக்கு லவ் இல்லாமையா நம்மளை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவள் வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், நீ என்னை கூடியே இருந்து ரொம்ப நல்லபடியா இத்தனை நாள் பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த ரேஸ் ட்ராக்குக்கே அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்றான். அந்த ரிங்கை வாங்கி தூக்கி கடாசிடுறா. இதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு நீ என்னதான் கனவு கண்டுகிட்டு இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்மளோட லவ் முடிஞ்சு போச்சு, எல்லாமே மொத்தமா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அந்த லவ்வை திருப்பி கொண்டு வர முடியவே முடியாது, காதல் செத்துருச்சு அப்படின்னு சொல்றா. அவன் விடாம ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு கொஞ்சோண்டு நீ லவ் பண்றது உண்மையா இருந்தாலுமே இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ யாரோ வந்து தொடுறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோ தான். என்னம்மா பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டியா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில் ஹீரோயினும் கையை கொடுக்குறா. அதோட 10 வருஷம் கழிச்சு ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால புருஷங்காரன் ஹீரோயினை திருட்டுத்தனமாக வந்து பார்க்கறதுக்கு வரான். அப்போ பார்த்தா தான் தெரியுது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஹாப்பியாகவும் பயங்கர ரொமான்டிக்கான கப்பலாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வயசில் அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்காளா. அவங்க 3 பேருமே வந்து பயங்கர ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அங்கே நின்று தனியாக அழுதுகிட்டு இருக்கான். என்னோட நல்ல வாழ்க்கையை நான் தான் கெடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒழுங்காக இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட குழந்தை இந்நேரம் வந்து 10-11 வயசு ஆயிருந்திருக்கும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக தான் இருந்திருப்போம். இதை நானே தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹஸ்பண்டை யார் மன்னிப்பீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். ஏன் இந்த விஷயத்தை கேட்டேன் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இவனோட லவ் வந்து உண்மையான லவ்ன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன ஒரு சின்ன சலன புத்தியால் மொத்த வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டான். ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை யார் மன்னிப்பீங்க யார் மன்னிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.